காரியங்களில, நினைச்சு பார்க்காத சில காரியங்கள்ல கர்த்தர் நமக்கு இறங்கி வந்து ஆண்டவர் உதவி செய்கிற தெய்வம். நம்ம தனித்து விடப்படும் பொழுது, நம்ம வந்து பலவிதமான கலக்கம் அடையும் பொழுது ஆண்டுடைய கரம் நம்மள, உங்களுக்கு தெரியாது, ஆண்டுடைய கரம். இப்போ மனுஷன்னா நேரம் வந்து உங்களை வந்து என்ன செய்வேன், பேசுவேன், ஆறுதல் படுத்துவேன் அப்படின்னு செய்வேன். ஆனா ஆண்டருடைய கரம் உங்களை வந்து தேற்றும் போது உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்காத நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். நீங்க நினைக்காத நேரத்துல கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்க நினைக்காத நேரத்துல உங்களோட தேவைகள் சந்திக்கப்படும். நீங்க நினைக்காத நேரத்துல கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து நன்மையாக அமரும். அவருடைய கரம் உங்க மேல அமரும். நீங்க உங்க பலவீனமா இருக்கும்போது அவர் நினைக்காத நேரத்துல கர்த்தருடைய பலன் தான் பயங்கரமாய் வந்து அமரும். அதுதான் ஆச்சரியம், அதுதான் அற்புதம். அந்த சாரி பார்த்து விதவை அவங்க பஞ்சகாலம் வரும் பொழுது 2 விறகு புறக்கி கொஞ்சோடு மாவு, கொஞ்சோடு அந்த எண்ணெய், அந்த 2 அப்பத்தை சுட்டு தானும் தான் பிள்ளையும் சுட்டு செத்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம இறந்து போவோம்னு சொல்லி அவங்க அப்படிதான் நினைச்சாங்க. நம்ம வந்து உயிர் பழைக்க முடியாது, ஏன்னா நமக்கு இருக்கிற பஞ்சம் அதிகமா இருக்குது. இந்த நாடே பஞ்சமா போயிடுச்சு, நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம கொஞ்சோடு மாவுதான் இருக்கு, இதுக்கப்புறம் மழையோ மற்ற தானியமே இல்லை, இதுதான் முடிவுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அங்க அப்படி நடத்தினாரா? இல்லை. அங்க வெளியே ஆண்டவர் அனுப்பினார். நீ போப்பா, அங்க என்னுடைய பிள்ளை, அவங்க ஒருவேளை கர்த்தரை ஆராதிக்கிற மகளா இருந்திருப்பாங்க, கர்த்தரை தொழுது கொள்ற மகளா இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் நன்மை நடக்காது, நீங்க நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் நன்மை நடக்கவே நடக்காது. கர்த்தரை யார் பலமா பிடிச்சிருக்கிறாங்களோ, கர்த்தரை யார் தெய்வமாய் கொண்டிருக்கிறாங்களோ, அவங்கதான் மரித்தா கூட உயிரோட எழுப்புவாங்க. அவங்கதான் எவ்வளவு பாதாளத்துக்கு போனா கூட கர்த்தரை பாதாளத்தின் நடுவில் இறங்கி வந்து கூட அவருடைய கரங்களை தூக்கி விட்டு அவர்களை காப்பாற்ற வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிற அவங்களுக்கு தான் அடைக்கணும். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான், கர்த்தரை தெய்வமாய் தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு தான், கர்த்தரை ஆராதிக்கிற மக்களுக்கு தான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மக்களுக்கு தான் கர்த்தர் எப்பொழுதும் துணையா இருப்பார், எப்பொழுதும் அவர் ஆதரவா இருப்பார். அந்த சூழ்நிலையில அவங்க நினைச்சு பார்க்கல, இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அந்த விதவை நினைச்சாங்க. ஆனா எலியாவை ஆண்டவர் அனுப்புனார். எப்ப என் பிள்ளை கஷ்டத்தோடு கவலையோடு பஞ்சத்துல என்ன செய்யறாங்க, வாடிட்டு இருக்காங்க, 2 விறகு புறக்கி அவங்க 2 அப்பத்தை சுட்டு தானுதான் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போவோம்னு நினைக்கிறாங்க. நீ போ வேகமான்னு சொல்லி அவங்கள போறாங்க. அவங்க காட்டுல நான் ஊரை விட்டு வெளியில விறகு பறிக்கிட்டு இருக்கப்ப எலியா போறாங்க. அம்மா, உன் வீட்டுல ஏதாவது சாப்பாடு தான் கொடுன்னு சொல்லி. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஐயா, ஊழியக்காரரு, எங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது, அது 2 மட்டும் தான் சுட முடியும், 2 தோசை மட்டும் தான் சுட முடியும், சப்பாத்தி மட்டும் தான் சுட முடியும். அது என் பிள்ளை ஒருத்தர் இருக்கிறான், அதனால 2 விறகு நான் பறக்கிறேன், அதை பிறகு 2 சப்பத்தை சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு நாங்க சாக போறோம்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொல்றாருமா, நீ சாக மாட்டேன், நீ பிழைச்சிருப்ப, முதல்ல நீ சுட்டு என் கையில கொண்டு வந்து மூடி எனக்கு முதல்ல தான், மீது நீ என்ன